ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. ஐப்பசி மாதத்தில் சிவன் கோவில்களில் நடைபெறும் மிக முக்கியமான வழிபாடு அன்னாபிஷேகம். உலகிற்கே படியளக்கும் ஈசனுக்கும் அன்னத்தால் அபிஷேகம் செய்யும் நாள் இதுவாகும். சிவனுக்கு செய்யப்படும் இந்த அன்ன அபிஷேகத்தை தரிசிப்பவர்களுக்கு பல கோடி புண்ணியம், சொர்க்கத்தில் இடமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. கோடி புண்ணியம் செய்தவர்களுக்கு மட்டுமே அன்னாபிஷேக தரிசனம் செய்யும் பாக்கியம் கிடைக்கும் என்பார்கள். சிவனை வழிபட்டாலும் தரிசித்தாலும் சிவ பூஜை செய்தாலும் மிக பெரிய புண்ணியம் வரும் என்பார்கள். அப்படி இருக்கையில் தானத்தின் மிக உயர்ந்த தானமாக சொல்லப்படும் அன்னத்தை கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் செய்தால் அளவில்லாத புண்ணிய பலன்கள் கிடைக்கும். இப்படிப்பட்ட புண்ணியத்தை வீட்டில் இருந்தபடியே எப்படி பெறுவது என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஐப்பசி மாதம் சிவனுக்கு கோவில்களில் அன்னாபிஷேகம் நடைபெறும். இதை தரிசனம் செய்தால் கோடி புண்ணியம் கிடைக்கும், சிவனின் அருள் கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும். அதனால் அன்னாபிஷேகத்தை தரிசனம் செய்வதற்காக அனைவரும் கோவிலுக்கு செல்வது வழக்கம். ஆனால் வீட்டில் சிவனுக்கு அன்னாபிஷேகம் செய்து வழிபடலாம். அப்படி வழிபடுவதால் இருந்த இடத்தில் இருந்தே சிவனின் அருளையும் அன்னாபிஷேகம் செய்து வழிபட்ட புண்ணியம் பலனையும் சிவனிடம் நம் முன் வைக்கும் கோரிக்கைகள் நிறைவேற்றவும் முடியும். வீட்டிலேயே சிவனுக்கு அன்னாபிஷேகம் செய்து வழிபடுவது எப்படி என்பது குறித்து இங்கு தெரிந்து கொள்ளலாம். இந்த ஆண்டு நவம்பர் 15ஆம் தேதி ஐப்பசி மாத பௌர்ணமி வருகிறது. அன்றைய தினம் கோவில்களில் அன்னாபிஷேகம் நடைபெறும். ஆனால் நவம்பர் 14ஆம் தேதி அஸ்வினி நட்சத்திரம் இருப்பதால் அன்றைய தினம் வீடுகளில் அன்னாபிஷேகம் செய்யலாம். நவம்பர் 14ஆம் தேதி மாலை வீட்டில் 1 கிலோ அளவிற்கு பச்சரிசி புதிதாக வாங்கி அதை குழைய வடித்து நன்கு ஆற வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலில் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து கை நிறைய பூ எடுத்து ஓம் நமச்சிவாயா என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி சிவனை மனதார வழிபட வேண்டும். பிறகு சிவலிங்கத்திற்கு சுத்தமான நீர், பால், தயிர், சந்தனம் ஆகிய பொருட்களால் அபிஷேகம் செய்ய வேண்டும். பிறகு அவற்றை தண்ணீரால் சுத்தமாக கழுவிவிட்டு வடித்து ஆற வைத்துள்ள அன்னத்தை சிவலிங்கத்தின் மேற்பகுதியில் துவங்கி கீழ்வரை மொத்தமாக அன்னத்தால் மூழ்கும்படி செய்ய வேண்டும். லிங்கம் இல்லாதவர்கள் முன்பு சொன்னது போல் பச்சரிசி வாங்கி வடித்து வைத்து கொள்ளுங்கள். அதோடு சிறிது துவரம்பருப்பு புதிதாக வாங்கி அதையும் தனியாக நன்கு குழைய வேக வைத்து எடுத்துக்கொள்ளுங்கள். சுத்தமான பசுனை வாங்கி வைத்து கொள்ளுங்கள். முன்பு சொன்னது போல் இப்போது விளக்கேற்றி பஞ்சாட்சரம் சொல்லி கை நிறைய பூக்கள் எடுத்து சிவனுக்கு சமர்ப்பித்து வழிபட வேண்டும். பிறகு ஒரு தாம்பாளத்தில் அன்னத்தை பரப்பி வைத்து கொள்ளுங்கள். அதன் மத்தியில் குழிபறித்து பருப்பையும் அதற்கு மத்தியில் நெய்யையும் விட்டு சுவாமி முன்பு வைத்து விடுங்கள். பிறகு கண்களை மூடி ஓம் நமச்சிவாயா மந்திரத்தை தொடர்ந்து சொல்லியபடியே மனதார சிவலிங்கம் உங்கள் முன்பு இருப்பது போல் நினைத்து கொண்டு வழிபடுங்கள். வடித்து வைத்துள்ள சாதத்தை அந்த லிங்கத்திற்கு உங்களின் கைகளால் எடுத்து அபிஷேகம் செய்வது போலவும் தூப தீப ஆராதனைகள் காட்டி வழிபட வேண்டும். பிறகு அந்த லிங்கத்தை 3 முறை மானசீகமாக வலம் வருவதாக நினைத்து கொள்ளுங்கள். பிறகு அந்த சிவலிங்கத்தின் முன் நின்று 2 கைகளை கூப்பி வணங்கி உங்கள் மனதில் இருக்கும் வேண்டுதல், கோரிக்கைகள், மனக்குறை என எதுவாக இருந்தாலும் அதை சிவனிடம் சொல்லி முறையிடுங்கள். பிறகு கண்களை மெல்ல திறந்து பஞ்ச பாத்திரத்தில் வைத்திருக்கும் நீரை இடது கையால் எடுத்து வலது கையில் விட்டு வீட்டில் சுவாமி முன்பு வைத்திருக்கும் அன்னத்தை 3 முறை சுற்றி சுவாமிக்கு சமர்ப்பியுங்கள். 2 கைகளாலும் ரோஜா பூக்களை எடுத்து ஓம் நமச்சிவாயா மந்திரத்தை 18 முறை சொல்லி சுவாமிக்கு அர்ச்சனை செய்து
தூப தீப ஆராதனை காட்டுங்கள். லிங்கத்திற்கு சாத்தி இருந்தாலும் சரி, தாம்பூலத்தில் பரப்பி வழிபட்டாலும் சரி, அந்த சாதத்தை எடுத்து நன்கு சேர்த்து குழைந்து பிசைத்து சிறு உருண்டையாக பிடித்து வீட்டில் உள்ளவர்களுக்கும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கும் பிரசாதமாக வழங்குங்கள். மறுநாள் நவம்பர் 15ஆம் தேதி கோவிலில் நடக்கும் அன்னாபிஷேகத்தை தரிசித்த பிறகு அந்த அன்னத்தை சாம்பார் சாதமாகவோ அல்லது தயிர் சாதமாகவோ அல்லது புளியோதரையாகவோ கலந்து பிரசாதமாக தருவார்கள். அந்த பிரசாதத்தை மறக்காமல் வாங்கி சாப்பிட வேண்டும். முடிந்தவர்கள் அன்னாபிஷேகத்திற்கு அரிசி வாங்கி கொடுக்கலாம். அதனால் அன்னாபிஷேகம் செய்து வழிபட்ட பலன் சிவபெருமானின் அருளும் முழுமையாக கிடைக்கும். சிவனிடம் நீங்கள் முன்வைத்த கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய